ஸ்டார் மூவி கவின் ப்ரோ மதி கனவு பின்னாடி ஓடுமா தெரியாது. ஆனால் சேலரி வந்த 2 நாளுக்கு அப்புறம் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி டெஃபினட்டாக ஓடுவோம். மாசம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற டைமில் நிறைய லீவ் போட நிறைய ரீசன் இருந்தாலும் லீவ் போடாமல் போகிறதுக்கு ஒரே ரீசன் வந்து நம்ம ஏன் பண்ணுற சேலரி ஃபுல்லாக வரணுன்றது தான். ஆசைப்பட்டு இமெயில் வாங்கின பொருளாக இருந்தாலும் அது இஎம்ஐ கட்டுமா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுற சேலரி வந்து நம்ம பட்ஜெட்டிங் பண்ணால் எப்படி காணாமல் போகும்னு தெரியாது இந்த மாதிரி. ஸோ நான் சொல்ல போகிற இந்த பட்ஜெட்டிங் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் இல்லாட்டி அட்லீஸ்ட் லாங் டேர்மில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. அந்த பட்ஜெட்டிங் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-30-20ன்ற இந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மந்த்லி இன்கம் வந்து 30Kனா அந்த ரூல் படி நான் அப்ளை பண்ணேன்னா என்னோட 50%, என்னோட 30%, என்னோட 20%க்கான அமௌண்ட் இது தான். ஸோ எனக்கு வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ண எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ என்னால் எக்ஸஸாக நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக இல்லை 20% சேவிங்ஸ் இருக்கிறனால ஸோ அந்த சேவ் பண்ண மட்டும் வெறும் சேவ் மட்டும் பண்ணாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸுமே எடுக்க முடியும். ஸோ ஏன் பண்ணுற சேலரி எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ மீ ஃபார் மோர் வீடியோஸ். பீஸ் அவுட். நந்தா.